வணக்கம் அண்ட் வெல்கம் டு சரண்யா கிச்சன். இன்னைக்கு நம்ம வந்து உப்மா எப்படி சுவையா செய்யறதுன்னு பார்க்க போறோம். நம்ம வீட்டில் வந்து உப்மான்னு சொன்னாலே நிறைய பேர் ஓடி போயிடுவாங்க. அதுக்கு வந்து இந்த மாதிரி ட்ரை பண்ணி அவங்களுக்கு கொடுத்து பாருங்க, விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ நம்ம வந்து ரவையை வந்து நல்லா வறுத்துக்கணும். இந்த கப்பில் தான் நான் 3/4 ரவை எடுத்திருந்தேன். அதனால நீங்கள் வந்து 3 பங்குக்கு தண்ணி எடுத்துக்கோங்க. நான் எடுத்து ரெடியாக வச்சுருக்கேன். இதை வந்து தனியாக நம்ம வந்து கொதிக்க விடணும். இப்போ பேனில் வந்து நம்ம ரவையை எடுத்துட்டு அதில் வந்து நம்ம ஆயில் சேர்த்துக்கலாம். ஒரு 2லேருந்து 3 டீஸ்பூன் ஆயில் வச்சு நம்ம உப்புமா பண்ணிடலாம். இதுக்கு அதிகப்படியான ஆயில் தேவைப்படாது. இதில் கடுகு நல்லா பொரிஞ்சிட்டு இருக்கு. இந்த டைமில் நம்ம வந்து உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு இதெல்லாம் வந்து ஒரு டீஸ்பூன் போட்டுக்கலாம். நல்லா பொன்னிறமாகிற வரைக்கும் நம்ம ஃப்ரை பண்ணணும். இது வாயில் கடிப்படும் போது நல்லா இருக்கும். வெங்காயம், பச்சை மிளகா, கருவேப்பிலை, இஞ்சி இதெல்லாம் கட் பண்ணி ரெடியாக இருக்குது. இப்போ இது லைட்டாக பொரிஞ்சோடனே நம்ம சேர்த்துடலாம். பக்கத்தில் வந்து சுடு தண்ணி கொதிச்சுட்டு இருக்கு. இப்போ நம்ம வந்து வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். பெரிய வெங்காயம், சின்ன வெங்காயம் எதுனாலும் நம்ம சேர்த்துக்கலாம். பச்சை மிளகா, கருவேப்பிலை, அப்புறம் இஞ்சி துண்டு இது எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். இஞ்சி வேணான்னா கூட அவாய்ட் பண்ணிடலாம். இது நம்ம வந்து சட்டுன்னு நம்ம பண்ணிடலாம். ஒரு 10 நிமிஷத்துலேயே நம்ம வந்து பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ணிடலாம், டின்னர் ரெடி பண்ணிடலாம். உப்புமா சாப்பிட்டாங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள். தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. அந்த கொதிக்கிற தண்ணியை வந்து நம்ம இதில் சேர்த்துடலாம். 1 கப்பு ரவைனா 3 கப் அளவுக்கு தண்ணி எடுத்துக்கோங்க. தேவையான அளவுக்கு உப்பு போட்டுடலாம். நான் கடைசியாக சொல்கிறேன் அந்த சீக்ரெட் இன்க்ரீடியன்ட் என்னன்னு சொல்லி. இப்போ நம்ம வந்து வறுத்து வச்சுருக்கிற ரவையை வந்து இதில் சேர்த்துடலாம். நீங்கள் வறுத்த ரவை வாங்கினா கூட நீங்கள் வறுத்துட்டு நீங்கள் செஞ்சீங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், நம்ம ரவையெல்லாம் சேர்த்தாச்சு. அது வந்து நல்லா மிக்ஸ் ஆகி நல்லா குக் ஆகிடுச்சு. நம்ம ஆல்ரெடி கொதிக்கிற தண்ணி யூஸ் பண்ணதுனால நல்லாவே வந்து குக் ஆகி கொல கொலன்னு நல்லா வந்துடுச்சு. இந்த டைமில் நான் சொன்ன சீக்ரெட் இன்க்ரீடியன்ட் என்னன்னு பார்த்துடலாம். உப்புமாவை இன்னும் ரொம்ப நல்லா சுவையாக்கும் இது சேர்த்தோன்னா. அது ஒன்றும் இல்லைங்க, பால் தான். பால் வந்து நம்ம சேர்த்தோன்னா ரொம்ப சுவையாக இருக்கும், சாஃப்டாகவும் நமக்கு கிடைக்கும், கட்டிப்படாது. இதுக்கு அதிகப்படியான ஆயில் தேவைப்படாது. நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் கிட்ட கொடுங்க. கண்டிப்பாக நல்ல ஃபீட்பேக் வரும். அவ்வளோதான். இதை நல்லா இது மாதிரி பண்ணி வச்சுட்டு 5லேருந்து 10 நிமிஷம் சிம்லேயே வச்சுருங்க. அவ்வளோதான். சூப்பரான சுவையான உப்புமா சிம்பிளாக நம்ம ரெடி பண்ணிடலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். இதை நீங்கள் நடுவில் கூட கிளற கூட வேண்டாம், ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் சிம்மில் வச்சு, நான் வந்து சின்ன ஃப்ளேம் உள்ள ஸ்டவ்வில் சிம்மில் வச்சுருக்கேன். 5லேருந்து 10 நிமிஷம் சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக் கமெண்ட்டை எனக்கு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள். சரண்யா கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த நாள் இனிய நாளாக வாழ்த்துக்கள். நன்றி.